அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய மேலானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் இதாஹ் என்ற இந்த அற்புதமான கிதாபில் நாம் பல பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே கடந்த பாடம் 58வது பாடத்தை நாம் நிறைவு செய்துவிட்டு இப்போது 59வது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபையாக இருக்கிறது. 58வது பாடம் வரை தொடராக பல ஃபிக்ஹ் சட்டங்களை நாம் பார்த்தோம். 58வது பாடத்தில் கடைசியாக 57, 58 தொழுகையினுடைய முறித்தல்கள் தான் தொடராக வந்து கொண்டு இருக்கிறது. கிதாபு சலாத்திலே தொழுகையினுடைய முறித்தல்கள் என்பது இந்த நூருல் இதாஹினுடைய பாடத்தில் ஒரு லாங் சப்ஜெக்டாக, ஒரு பெரிய நீண்ட நெடிய பாடமாக பார்க்கப்படுகிறது. அதிலேயே 3வது பகுதிக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். தொழுகையின் முறித்தல்கள் 3ஆம் பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். 57 முதல் பகுதி, 58 2ஆம் பகுதி, 59 தொழுகையின் முறித்தல்களில் 3ஆம் பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலானவர்களே, ஏற்கனவே நாம் கூறியது போல இந்த கிதாபினுடைய முசன்னிஃப் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் அல்லாஹுடைய கிருபையினால் இந்த தொழுகையினுடைய முஃப்ஸிதாதுகள் விஷயத்திலே ஒரு பெரிய பஹஸ் செய்கிறார்கள். பெரிய ஒரு நுணுக்கமான விஷயங்களையும் அதுக்கு தனி நம்பர் போட்டு அதை தனியாக ஒரு கணக்கிட்டு ஏறக்குறைய 68 முஃப்ஸிதாத்து ஸலா தொழுகையினுடைய முறித்தல்களை இதுவரை கூறியிருக்கு. இந்த பாடத்தில் முழுமையாக கூறியிருக்க நாம் 58வது பாடம் வரை 32 முறித்தல்களை பார்த்து விட்டோம். அடுத்து தொடராக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த சேவைகள் தங்களுடைய துவாக்களோடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறப்பாக இந்த சேவை நடைபெறவும் நமது ரகீபு எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்கு தாங்கள் ஆதரவுகளை கொடுங்கள், துவாக்களை செய்யுங்கள். அக்கௌண்ட் விவரங்களும் கியூஆர் ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளன. எல்லோரும் ஒன்று இணைவோம், நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். மேலானவர்களே, இந்த பாடத்திலே நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்பதுதான் இங்கே தொடராக நாம் 32 விஷயங்களை கடந்த பாடங்களில் நாம் பார்த்து விட்டோம். கடைசியாக கடந்த 58வது இறுதியில தகுதியற்றவனை ஒரு இமாம் தனக்கு பிரதிநிதியாக நியமித்தல் தொழுகையை முடித்துவிடும் என்பதை பார்த்த பிறகு அஸ்ஸாலிசு வஸ்ஸலாசூனுக்கு வந்திருக்கிறோம். 33வது தொழுகையின் முடித்தல்களில் 33வது தன்மைக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வதுலூஉ ஷம்ஸி ஃபில் ஃபஜ்ரி. ஃபஜ்ருடைய தொழுகை நேரத்திலே சூரியன் உதயமாகி விடுதல். ஃபஜ்ருடைய தொழுகை நேரத்திலே சூரியன் உதயமாகி விடுதல். ஃபஜ்ருடைய தொழுகை ரொம்ப நீளமாக தொழுகிறார். குறிப்பாக ஃபஜ்ருடைய பாங்கு முடித்து ஏறக்குறைய 40 இல்லைஎன்றால் 45 நிமிடத்தில் இகாமத்தை சொல்லி விடுவது தற்காலிக ஹனஃபி பகுதிகளினுடைய பழக்கமாக இருக்கிறது. ஃபஜ்ருடைய வக்து உதாரணமாக 4:30க்கு வருது அப்படின்னா 5:10 இல்லை என்றால் 5:15 இகாமத் சொல்லிவிடக்கூடிய வழமை பரவலாக ஹனஃபி மஸ்ஜித்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இவர்கள் 5:30 மணிக்கு ஃபஜ்ர் தொழுகிறாங்க, இல்ல 5:40க்கு தொழுகிறாங்க. அப்ப அதன் மூலமாக சூரியனே உதயமாகி விடக்கூடிய சூழ்நிலை. அந்த அளவுக்கு தத்வீலு ஸலா தொழுகையை நீட்டுதல் செய்து விட்டார்கள். எனவே ஃபஜ்ருடைய தொழுகையிலே இந்த சூரியன் உதயமாகுதல் என்பது ஃபஜ்ருடைய அதாவுடைய நேரம் முடிந்து விட்டது என்பதற்கான அடையாளமாகும். எனவே இவ்வாறு சூரியன் உதயமாகுதல் நம்முடைய ஃபஜ்ருடைய தொழுகையை முறித்து விடும் என்பதை புரிய பார்க்கிறோம். அதற்கு பிறகு சூரியன் உதயமாகி மக்ரூஹான நேரம் முடிந்த பிறகு இவர்கள் தங்களுடைய ஃபஜ்ருடைய தொழுகையை மீண்டும் கதா செய்வார்கள். எனவே இந்த அளவுக்கு தத்வீலு ஸலா, ஃபஜ்ருடைய முதல் ரகாத்து தத்வீல் நீட்டுதல் என்பது ஒரு சுன்னத்து தான், அதை நாம் பார்த்தோம். இருந்தாலும் சுன்னத்து ஹயாத்தாக்குகிறேன் என்ற அடிப்படையில தொழுகை ஃபசாதாக கூடிய அளவுக்கு தொழுகையை நீட்டுதலும், அளவுக்கு அதிகமாக தொழுகையை ஃபஜ்ருடைய தொழுகை தஅഖீர் என்ற தாமதித்தலும் இங்கே அனுமதிக்கப்படவில்லை என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அர்ராபிஉ வஸ்ஸலாசூன் 34வது தொழுகையை முறிக்கக்கூடிய செயல்கள் நாம் பார்க்கலாம். வஸ்ஸவாலுஹா ஃபில் ஈதி. ஈதுடைய தொழுகையிலே, அது ஈதுல் அல்ஹாவோ அல்ல ஈதுல் ஃபித்ரோ, ஈதுடைய தொழுகையிலே அந்த சூரியன், ஹாவுடைய மர்ஜா ஷம்ஸ்,
அந்த சூரியன் உச்சி சாய்ந்து விடுவது, உச்சியை விட்டு நீங்கி விடுவது, அதாவது உச்சி சாய்ந்து விடுதல். அதிகபட்சமாக சூரியன் உதயமாகி அது ஒரு 2 ஈட்டி அளவுக்கு வானத்தில் உயர்ந்து விட்டாலே நம்முடைய ஈதினுடைய தொழுகையை நாம் ஆரம்பித்து விட வேண்டும் என்று ஈதுடைய பாடங்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபில் அடுத்து பேசுவார்கள். அதற்குரிய ஈதினுடைய பாடம் தனிப்பட்ட ரீதியில் வருகிறது. அப்போ இவர்களுடைய தகீர் ஈதுடைய தொழுகையை ரொம்ப நீட்டிட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால் சூரியனை உச்சி சாயக்கூடிய அளவுக்கு தாமதப்படுத்தியது இது இந்த ஈதுடைய தொழுகையை ஃபசாதாக ஆக்கிவிடும். ஏன்? ஈதினுடைய தொழுகைக்கான நேரம் இங்கே முடிந்து விட்டது என்பதற்காகவே சூரியன் உச்சி சாய்ந்து விட்டதால் இப்போது இவர்களுடைய ஈதுடைய தொழுகை முறிந்து விட்டது. இவ்வாறு செய்யக்கூடாது. இவ்வாறு செய்வதால் ஈதுடைய தொழுகை முறிந்துவிடும். அல்-ஹாமிசு வஸ்ஸலாசூன் 35வது தொழுகையை முறிக்கக்கூடிய செயல்களை வரிசைப்படுத்தி நாம் பார்க்கிறோம். வதுஹூலு வக்தில் ஆஸ்ரி ஃபில் ஜும்ஆத்தி வதுஹூலு வக்தில் ஆஸ்ரி ஃபில் ஜும்ஆத்தி ஜும்மாவுடைய நாளிலே அல்லது ஜும்மாவுடைய தொழுகையிலே அப்படி சொல்லலாம். ஜும்மாவுடைய தொழுகையில அசருடைய வக்து நுழைந்து விடுவது. அதாவது ஜும்மாவுடைய தொழுகை எந்த அளவுக்கு பிற்படுத்தி விட்டார்கள் என்றால் அசருடைய நேரமே வரக்கூடிய அளவுக்கு பிற்படுத்தப்பட்டது என்றால் இந்த ஜும்மாவுடைய தொழுகை ஃபசாதாகி விட்டது, முறிந்து விட்டது. அதே நேரத்தில் ஒருத்தர் லொஹர் தொழுகிறாரு, லொஹர் தொழுதுகிட்டே அசருடைய நேரம் வந்துருச்சுன்னா அந்த லொஹருடைய வக்து என்பது லொஹருடைய தொழுகை என்பது ஃபசாத் ஆகாது. ஆனால் ஜும்மா தொழுது கொண்டு இருக்கும்போது அசருடைய வக்து வந்து விட்டால் அப்ப ஜும்மாவுடைய தொழுகை ஃபசாதாகி விடும். இவ்வாறு செய்யக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் ஜும்மாவை அதிகமாக தஹீர் செய்து விட்டார்கள். அசருடைய நேரமே வந்து விட்டதால் இந்த ஜும்மா என்பது கூடாமல் போயிடும். ஜும்மா என்பது அந்த நாள் அந்த நேரத்திற்கு தான் ஜும்மா. அந்த நேரம் இல்லை என்றால் அதற்கு பேர் ஜும்மா கிடையாது, அது லொஹராக மாறிவிடும். எனவே ஜும்மாவுடைய தொழுகை ஃபசாதாகி விட்டது. அஸ்ஸாதிசு வஸ்ஸலாசூன் 36வது தொழுகையினுடைய முறித்தர்கள் 68 விஷயங்களில் 36வதுக்கு நாம் வந்து விட்டோம். சுகூத்துல் ஜபீரதி அன் புர்இன் சுகூத்துல் ஜபீரதி அன் புர்இன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? சுகூத் அப்படின்னா விழுந்து விடுவது. சுகூத் என்றால் என்ன? விழுந்து விடுவது. அல் ஜபீரா அந்த பேண்டேஜ் கட்டு, பேண்டேஜ் இருக்குல்ல, அந்த காயங்களின் மீது போடப்பட்ட பேண்டேஜ் கட்டு என்னாகி விடுவது? விழுந்து விடுவது. அன்புர் இன் அந்த காயத்தை தொட்டும், காயத்தின் காய்தலை தொட்டும். காய்ந்த பிறகுன்னு வச்சுங்களேன், பகதல் புர்ன்னு அர்த்தம் வச்சுக்கணும். காயம் காய்ந்த பிறகு அந்த பேண்டேஜ் கீழே விழுந்து விடுவது முஃப்சிது ஸலா தொழுகையை முறித்து விடும். ஏன்? அதாவது ஏற்கனவே இந்த காயத்தின் காரணமாக தான் அந்த ஜபீராவின் மீது அந்த பேண்டேஜின் மீது கட்டின் மீது இவர் மசூல் செய்தார். ஆனா எப்போ காயமெல்லாம் காஞ்சு அந்த பேண்டேஜ் கீழே விழுந்துருச்சோ அப்போ அந்த மசஹை ஆகுமாக்கக்கூடிய தன்மை நீங்கி விட்டது. எனவே இந்த இடத்துல கழுவக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இவர் அந்த இடத்தை கழுவ வேண்டும், உது செய்ய வேண்டும். ஆகவே இவருடைய தொழுகை முறிந்து விட்டது. காயம் ஆறிய பிறகுதான் இந்த சூரத். காயம் ஆறுறதுக்கு முன்னாடியே பேண்டேஜ் கீழே விழுது அப்படின்னா இது முஃப்சிது ஸலா கிடையாது, தொழுகையை முறிக்கக்கூடிய செயலாக இது ஆகாது. அடுத்த வாரங்கள் நாம் பார்க்கிறோம். அஸ்ஸாமினு வஸ்ஸலாசூன் அஸ்ஸாபிஉ வஸ்ஸலாசூன் 37வது தொழுகையினுடைய முறித்தர்கள் என்ன சொல்றாங்க? வஸ்ஸவாலு உதுரில் மஅதூரி ஜவாலு உதுரில் மஅதூரி மஅதூர் தங்கடவாளி, உதுர் தங்கடம், தங்கடவாளியின் தங்கடம் நீங்கி விடுதல். தொழுகையில் இருக்கும் போதே அவருடைய சில்லி மூக்கு உடையக்கூடிய அந்த தன்மையோ அல்லது சிறுநீர் உதிரக்கூடிய அந்த விஷயமோ அல்லது காற்று அடிக்கடி பிரியக்கூடிய அந்த நோயோ எல்லாம் முற்றிலும் சரியாயிருச்சு. அந்த தங்கடமே நீங்கிருச்சு, முற்றிலும் ஷிஃபா ஆயிட்டார். அப்படின்னா இந்த உசுரை விட்டு இந்த தங்கடத்தை விட்டு இவர் ஆரோக்கியம் பெற்றது தொழுகை ஃபசாதிற்கு காரணமாக அமைகிறது. ஏன்? இவர் ஆரோக்கிய மனிதராக ஆனதனால் அந்த உதுர் இவரை விட்டு நீங்கி விட்டது. எனவே உதுர் இல்லாததனால் அதற்கான சலுகையும் இப்ப இல்லாம போயிருச்சு. இவர் மீண்டும் உது செய்து இந்த தொழுகையை மீட்டி தொழ வேண்டும் என்பதை இந்த இடத்துல கவனிக்க தருகிறார்கள். உதுருல் மாதூருங்கிறது ஒரு காமனான முத்தலக்கான வார்த்தை. உதுர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவிதமான உதுர்கள் இங்கே கவனிக்கப்படுகிறது. அதையெல்லாம் தொழுகைக்கு நடுவில் நீங்கிருச்சுன்னா
தொழுகை இந்த நேரத்தில் ஃபசாதாக ஆகிவிடும். அஸ்ஸாமினு வஸ்ஸலாசூன் 38வது சூரத் நாம் வந்து விட்டோம். 38வது தொழுகை முறிக்கக்கூடிய செயல் வல் ஹதசு அமதன். வல் ஹதசு அமதன், வேண்டுமென்றே. அமதன் என்றால் வேண்டுமென்றே ஹதஸ் ஏற்படுத்துதல், தொழுகை முறிவு ஏற்படுத்துதல், ஒழு முறிவு ஏற்படுத்துதல். இது இவனுடைய அநாகரீக செயலாக பார்க்கப்படுது. தொழுகையில இருந்துகிட்டு வேண்டுமென்றே இவருக்கு ஹதஸ் வந்துருச்சு அப்படின்னா இவருடைய தொழுகை ஃபசாத் ஆயிடுச்சு. இவ்வாறு செய்யக்கூடாது அல்லவா? எனவே வேண்டுமென்றே ஹதஸ் வெளியே வருதலும் தொழுகையை ஃபசாதாக ஆக்கி விட்டது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். சரி, அப்போ தெரியாத்தனமாக யதார்த்தமாக ஹதஸ் ஏற்பட்டு விட்டால் என்ன சட்டம்? அதுக்கு பினாவுடைய சலுகை இருக்கு. பினா என்றால் உடனே போய் உது செஞ்சு அமைதியாக போனோம், உடனே உது செய்யணும், உடனே அதே தொழுகையை பினா செய்து கொள்ளலாம், கண்டினியூட்டி பண்ணிக்கலாம். ஆனால் வேண்டுமென்றே ஹதஸை ஏற்படுத்தக்கூடியவனுக்கு பினா என்பது கிடையாது. ஆரம்பத்திலிருந்து இவன் இபுத்திதா செய்ய வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். வேண்டுமென்றே ஹதஸை ஏற்படுத்தினவன் ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய உழுவை மீட்டிக்கொண்டு தொழுகை ஆரம்பத்திலிருந்து தொழ வேண்டும். அத்தாசிஉ வஸ்ஸலாசூன் 39வது தொழுகையின் முறித்தல்கள் அவ் அல்லது பிசுன்இ கைரிஹி. ஹீனா இந்த முசல்லி, இந்த தொழுகையாளி அல்லாத மற்றவனுடைய செயலை கொண்டு ஹதஸ் ஏற்படுதல். மற்றவனுடைய செயலை கொண்டு அது, உதாரணமா தொழுகையாளி பக்குவமா தொழுது கொண்டு இருக்கிறாரு, இவரிடத்துல எந்த குறை செயல் ஏற்படல. அடுத்தவன் யாரோ ஒருவன் இவனுடைய மூக்கை குத்தியதாலோ அல்லது ரத்தத்தை அல்லது கத்தி எடுத்து உடலில் குத்தியதாலோ ரத்தம் வெளியே வந்து ஓடுகிறது என்றால் இந்த செயல் இவருடைய செயல் அல்ல, இது சுன்உல் கைர், அடுத்தவனுடைய செயலை கொண்டு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டாலும் இவருடைய தொழுகை பாசிதாகிவிட்டது. ஏன்? நாக்கிதில் உது அங்கு ஏற்பட்டிருக்கு, உதுவை முறிக்கக்கூடிய செயல் ஏற்பட்டதுனால இவருடைய தொழுகை இந்த இடத்தில் பாசிதாகி விட்டது. அல் அர்பஉ 40வது வல் இக்மாஉ மயக்கம் ஏற்படுதல். தொழுகைக்கு நடுவிலே மயங்கி விழுந்து விட்டார், தொழுகை ஃபாசிதாயிருச்சு. மயக்கத்திலிருந்து தெளிவடைந்த பிறகு மீண்டும் ஆரம்பத்திலிருந்து இவர் என்ன செய்வார்? தக்பீர் கட்டி தொழுவார். 40 முடித்து விட்டோம். அடுத்து வாருங்கள் 41 அல் வாஹித் வல் அர்பஊன். 41வது தொழுகையினுடைய முறித்தல்கள் வல் ஜுனூனு, தொழுகைக்கு நடுவிலே பைத்தியக்காரத்தனை ஏற்படுதல், பைத்தியத்தன்மை ஏற்படுதல். நஊது பில்லாஹ் மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுகைக்கு நடுவில் ஒருவன் பைத்தியம் ஆகிட்டார், அவன் தொழுத அந்த தொழுகை ஃபாசிதாயிருச்சு. பைத்தியம் தெளிந்த பிறகு இந்த தொழுகை கதா செய்வது அவன் மீது கட்டாய கடமையாகிறது. அஸ்ஸானி வல் அர்பஊன் 42வது தொழுகையினுடைய முடித்தல் வல் ஜனாபத்து பினவரின். அஸ்ஸாலிசு வல் அர்பஊன் சேர்த்துக்குவோம். அவு இஹ்திலாமின் பினவரின் 42, அவு இஹ்திலாமின் 43. ஜனாபத்து குளிப்பு கடமை ஆகுதல் எதன் காரணமாக? பினவரின், ஏதேனும் ஒரு காம உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை பார்ப்பதை கொண்டு, ஒரு ஹராமான விஷயத்தை பார்ப்பதை கொண்டோ, அவு இஹ்திலாமின், அவ்இஹ்திலாமின் கூட படிக்கலாம், ஹம்சை வஸ்லி சேர்த்து படிக்கும்போது ஹம்சா வராது. அல்லது ஸ்கலிதம், தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஸ்கலிதத்தின் மூலமாகவும் ஜனாபத்து ஏற்பட்டால் தொழுகை ஃபசாதாயிருச்சு. ஏதாச்சும் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து விடுவதல், காமத்தை ஏற்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்குதல், அல்லது யதார்த்தமான ஒரு தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் அல்ல, யதார்த்தமான ஒரு தூக்கம், அந்த தூக்கத்தில் ஒரு கனவு, அந்த கனவின் மூலமாக ஸ்கலிதம் ஏற்பட்டு விடுதல், இதுவும் தொழுகையை முறித்துவிடும். யதார்த்தமான தூக்கம் ஏன் சொல்றான்னா, தொழுகையில ருக்கு சுஜூதுல நிலையில இருக்கக்கூடிய யதார்த்தமான தூக்கத்தினால் ஒழு முடியாது. ஆனா அந்த தூக்கத்துல இவருக்கு இஹ்திலாம் ஏற்பட்டதுனாலதான் தொழுகை இந்த இடத்துல முறிந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனாலதான் யதார்த்தமான தூக்கம் சொல்றோம். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இப்படி எல்லாம் நடக்குமா? இதெல்லாம் ஏன் ஃபுகஹாக்கள் போட்டு இப்படி எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு தொழுகையில யதார்த்தமான தூக்கம், அந்த தூக்கத்துல ஒரு கனவு, அந்த கனவின் மூலமாக ஸ்கலிதம், இதெல்லாம் நடக்கிற காரியமா என்பது இங்க நமக்கு நிறைய சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அகீதாவுடைய தன்மை இல்லாதவர்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் நாம் தெளிவுபடுத்துகிறோம், இது நடக்குமா நடக்காதா என்பதற்காக கொண்டு வரப்பட்ட விஷயம் இல்லை. நடந்திருக்கு அல்லது நடக்க போகுது என்பதல்ல, இடம்பாடு இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, சூழ்நிலை அப்படி ஏற்படுத்தக்கூடிய
வாய்ப்பு இருக்கிறது. அப்போ எதுவெல்லாம் இங்கே வாய்ப்புகளாக பார்க்கப்படுகிறதோ, நடப்பதற்கு சாத்திய கூறுகள் இருக்கிறதோ, அதையெல்லாம் ஃபுகஹாக்கள் விலாவரியாக தெள்ள தெளிவாக நமக்கு மத்தியிலே பேசி விடுகிறார்கள். ஒரு கட்டங்களில் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதால் இது நடந்துச்சா நடக்குமாங்கிறது அல்ல, எதுவெல்லாம் சாத்திய கூறுகளாக இருக்கிறதோ, மனிதனால் செய்ய முடியுமோ அதை எல்லாமே இங்கு ஃபிக்ஹுடைய சட்டங்களாக கொண்டு வருகிறார்கள். அதனாலதான் நமக்கு இந்த 68 விஷயம் வருது. இல்லாட்டி 5, 10, 15 முடிச்சிருக்கலாம். 68 விஷயங்கள் என்றால் எத்தனை சாத்திய கூறுகள் இருக்கிறதோ அத்தனையும் முசன்னிஃப் அலைஹி ரஹ்மா இங்கே நமக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்திற்கு நாம் வந்து விட்டோம். எண்ணிக்கை அர்ராபி வல் அர்பஊன், 44வது முக்கியமான தொழுகையை முறிக்கக்கூடிய செயல் ஒரு அந்நிய பெண்ணின் மூலமாக ஏற்படக்கூடிய அசம்பாவிதம். அது என்னன்னு பாருங்க. வமுஹாதாத்துல் முஷ்தஹாதி ஃபீ ஸலாத்தின் முத்லகத்தின் முஷ்தரிகத்தின் தஹரீமதன் ஃபீ மகானின் முத்தஹிதின் பிலா ஹாயிலின். வாருங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். வமுஹாதாத்துல் முஷ்தஹாதி, அதாவது சூரத் என்னன்னா, இந்த மசாலாவுடைய தன்மை என்னன்னா, ஒருத்தர் தொழுகையில நிக்கிறாரு, அவரு பக்குவமாக முறையாக சுத்தமான இடத்துல ஆகமாக்கப்பட்ட இடத்துல தான் நிக்கிறார். உதாரணமா ஹரம் ஷரீஃப்னு வச்சுக்கோங்களேன், மத்தாஃப்ல தவாப் செய்யக்கூடிய இடத்துல, மஸ்ஜித் நபவியில கூட்ட நெரிசல்கள் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு ஆண் முழு நிபந்தனைகளோடு தக்பீர் கட்டி விட்டால், ஆனா பிரச்சனை ஒரு பெண்மணி வந்து பக்கத்துல நின்றுச்சு. பெண்மணி வந்து நிக்க கூடாதல்லவா, பெண்களுக்கான சஃப் கடைசியில தானே, இவர் ஏன் இந்த ஆணுக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டாங்க. அப்ப எப்போ இந்த மாதிரி வந்து நிக்கிறதுனால என்ன பிரச்சனை ஏற்படும், எப்போது தொழுகை முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மொஹாதாத்னா நேர் அருகாமையில் சரிசமமாக வந்து நிற்குதல். யார் வந்து நிக்கிறா, அந்த ஃபாயில், இந்த முலாஃபிலே தான் ஃபாயிலு. அல் முஷ்தஹாதி, ஷஹவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெண்மணி, இச்சை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது 9க்கு பிறகு 10 அல்லது அதற்கு பிறகுள்ள வயது கொண்ட ஒரு பெண்மணி, பருவ வயது எட்டிய ஒரு அந்நிய பெண்மணி வந்து இந்த மாதிரி ஒரு ஆணுக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டாங்க. இவ்வாறு நிற்குதல் தொழுகை முறிக்கும். எந்தெந்த ஒவ்வொரு ஷர்ட்டா நம்ம கவனிக்கிறோம். நேரா வந்து நிக்கிறது, எப்படி பக்கத்துல வந்து நிக்கிறது, நேரா சரிசமமா நிக்கிறது. ரெண்டாவது, நிக்கக்கூடியவள் ஷஹவத்தை ஏற்படுத்தக்கூடிய பருவ வயது எட்டிய அந்நிய பெண்மணியாக இருக்கிறாள். அதே போல நான் நல்லா கவனிக்கணும், அந்நிய பெண் மாத்திரம் அல்ல, அந்நிய பெண்ணோ அல்லது மகரமான பெண்களோ யாராக இருந்தாலும் அவங்க வந்து பக்கத்துல நிக்கணும். ஆமா, யாருமே பக்கத்துல நிக்க கூடாதுல்ல, ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். கணவன் மனைவி ஜமாத்தாக தொழுதாலும் கூட கணவனுக்கு முதுகுக்கு பின்னாலதான் மனைவி நிக்கணுமே தவிர கணவனுக்கு ஈக்குவலா நிக்க கூடாது. ஆனா இங்க ஈக்குவலா வந்து நிக்கிறாங்க அப்படின்னா இது தவறு. எனவே அந்நிய பெண்ணோ அல்லது மகரமான பெண்களோ யாரோ ஒரு பருவ வயது எட்டிய ஒரு பெண்மணி அருகாமையில் வந்து நின்று விடுவது எந்த தொழுகைங்க, சலாத்தின் முத்துலக்கத்தின், பொதுவான தொழுகையிலே. பொதுவான தொழுகை அப்படின்னா முஷ்தரிக்கத்தின், கூட்டான, முத்தஹரீமத்தன் தக்பீர் தஹரீமாவுடைய அடிப்படையில் கூட்டான பொதுவான தொழுகையிலே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஷ்திராக் இருக்கு இந்த தொழுகையில. லொஹரு, அசரு, மகரிபு, இஷா, ஃபஜர் போன்ற தொழுகையாக இருக்கணும். ஜனாசாவுடைய தொழுகையாக இருக்கக்கூடாது. ஜனாசாவுடைய தொழுகையில இந்த மாதிரி வந்து நிக்கிறதுனால ஆணுடைய தொழுகை முடியாது. இது ஜனாசா இல்லாத பிற தொழுகைகளாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க கவனிக்கணும். சலாத்தை முத்தலா, பொதுவான தொழுகை, ஜனாசா தொழுகை அல்லாத பொதுவான தொழுகையில முஷ்தரிக்கத்தின் தஹரீமத்தின், இருவரும் தக்பீர் தஹரீமாவுடைய அடிப்படையில கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய ஒரு தொழுகையில வந்து அருகாமையில் வந்து நின்று விட்டார்கள். 2 பேருடைய நிக்கக்கூடிய இடமும் சரிசமமாக இருக்கு. ஃபி மகானின் முத்தஹிதின், ஒரே மாதிரியான இடத்திலே. இப்படி அல்ல, ஆண் கொஞ்சம் ஒரு அடி மேல ஹைட்ல நிக்கிறாரு, பெண் ஒரு ஹைட்டு ஒரு அடி கீழே நிக்கிறாங்க, அல்லது பெண்மணி ஒரு ஹைட்ல வந்து நிக்கிறாங்க, ஆண் ஒரு பள்ளத்துல இருக்கிறார். அப்படி அல்ல, மாறாக ஃபி மகானின் முத்தஹிதின், ஒரே மாதிரியான இடத்திலே, இத்திஹாது கொண்ட இடத்திலே, இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரியான சரிசமமான இடத்துல ஒரு பெண்மணி ஆணுக்கு பக்கத்துல என்ன செய்தாங்க, வந்து நின்று விட்டார்கள். இந்த சரிசமம் இல்லை அப்படின்னா இந்த தொழுகை முடியாது. அடுத்து நம்ம பார்க்கணும், பிலாஹாயிலின், எந்த விதமான திரை மறைவு இல்லாமல் வந்து அருகாமையில் நின்று விட்டார்கள்.
திரைமறைவு அப்படின்னா தூணு அல்லது ஏதாச்சும் ஒரு மனிதர் நிற்கக்கூடிய அளவுக்கு இடைவெளி அல்லது ஸ்கிரீனு, இதெல்லாம் எந்த திரைமறைவும் இல்லாம அருகாமையில் வந்து நின்று விட்டார். இது ஒரு விஷயம். அடுத்து சொல்றாங்க, வலம் யுஷிர் இலைஹா லிததஅஹ்ஹர அன்ஹு. நல்லா கவனிக்கணும். வலம் யுஷிர் இலைஹா, இந்த தொழுகையாளியான ஆணும் அந்த பெண்ணின் பக்கம் சமிக்ஞை செய்யவில்லை. என்ன சமிக்ஞை செய்யணும்? லிததஅஹ்ஹர அன்ஹு, அந்த பெண்மணி. நல்லா கவனிக்கணும். லம் யுஷீருடைய ஹுவ அந்த முசல்லியை பார்த்து மீளுது, அந்த ஆணை பார்த்து மீளுது. லிததஅஹ்ஹரல இருக்கக்கூடிய ஹியங்கிற தமீரு அந்த முஹாதாத்துல் முஸ்தஹாத், அந்த அருகில் வந்து நின்றக்கூடிய பெண்மணியின் பக்கம் இந்த தமீரு மீளுது. அப்போ இலைஹாவுடைய மர்ஜாவும் அந்த பெண்மணி தான். அந்த பெண்மணியின் பக்கம் இந்த ஆண் தொழுகையாளி எந்த சமிக்ஞையும் செய்யவில்லை. லிததஅஹ்ஹர அன்ஹு, அந்த பெண்மணி இந்த மனிதரை விட்டு, இந்த தொழுகையாளியை விட்டு, இந்த ஹூ என்பது முசல்லி, இந்த ஹிய என்பது அந்த பெண்மணியை காட்டுது. அந்த பெண்மணி இந்த தொழுகையாளியை விட்டு பின்னாடி போவதற்காக, பின்னால நகர்ந்து போவதற்காக இவர் எந்த சைக்கினையும் செய்யவில்லை. இந்த வாவ் ஹாலியாவா கூட அர்த்தம் வைக்கலாம், செய்யாத நிலையில். இது ஒரு ஷர்த்து சொல்றாங்க. அதாவது ஒரு பெண்மணி வந்து பக்கத்துல நிக்கிறார் அப்படின்னா, ஆணின் மீது கடமை உடனே இஷாரால சொல்லணும், என் பக்கத்துல நிக்காத, போ என்று இஷாராவின் மூலமாக சமிக்ஞை செய்யணும். சமிக்ஞை செய்த அந்த பெண்மணி நகர்ந்து போயிட்டாங்கன்னா இந்த ஆணுடைய தொழுகை அந்த பெண்ணுடைய தொழுகை முடியாது, ஒண்ணுமே ஆகாது. சமிக்ஞை செய்தும் அந்த பெண்மணி நகரல, பிடிவாதம் பிடித்து அருகாமல் நிற்கிறார் என்றால் அப்போதும் இந்த ஆணுடைய தொழுகை பாத்திலாகாது, அந்த பெண்ணுடைய தொழுகை தான் பாசிதாகும். ஏனால் இந்த குற்றமோ தவறோ இந்த ஆணின் மீது கிடையாது, அந்த பெண்ணின் மீது தான். சரி, இவர் எந்த இஷாராவும் பண்ணாம நின்றார்ல, அதனாலதான் இந்த ஆணுடைய தொழுகை ஃபசாதாகி விட்டது. அப்ப இந்த மாதிரி சைக்கினை பண்ணணும். தொழுகையில இருந்தாலும் சொல்லணும், என் பக்கத்துல நீ வந்து நிக்க கூடாது. இவர் சைக்கினை செஞ்சும் அந்த அம்மா நகரல அப்படின்னா அந்த பெண்மணியினுடைய தொழுகை தான் பாசிதாகும், இந்த ஆணுடைய தொழுகை பாசிதாகும். இது ஒரு ஷர்த். வனவா இமாமதஹா, மாத்திரமல்ல, நவா, நவானா நவல் இமாமு, இமாம் ஆகிறவர் நியத் செய்தார். நவாவுடைய ஹுவ இமாமின் பக்கம் பார்த்து எழுது. இமாம் நியத் செய்து விட்டார். இமாமதஹா, இந்த பெண்மணிக்கும் இமாமத் செய்வதாக நியத் செய்து விட்டார் என்றால், நியத் செய்த நிலையில், வாவ் ஹாலியாவா அர்த்தம் வைக்கலாம், நியத் செய்த நிலையில் அப்படி இருந்தா இந்த பெண்மணியின் காரணமாக ஆணுடைய தொழுகை ஃபசாதாகிவிடும். இமாம் இந்த பெண்ணுக்கு இமாமத் செய்வதாக நியத்தே செய்யலன்னா அப்போ இந்த பெண்மணியினுடைய இந்த தவறான செயலினால் இந்த ஆணுடைய தொழுகை ஃபாசிதாக ஆகாது. அப்போ ஒரு சட்டத்துக்குள்ள எவ்வளவு ஷரத்துகள் பாருங்க. ஒண்ணு, முகாதாத்துல சரிசமா வந்து நிக்கிறது. ரெண்டாவது, வந்து நிக்கக்கூடிய பெண்மணி பாலிகான ஷஹவத் வரக்கூடிய அளவுக்கு இருக்கணும். மூணாவது, பொதுவான தொழுகையா இருக்கணும். தக்பீர் தஹ்லீமான் அடிப்படையில் ரெண்டு பேர் ஒற்றுமையாக, ஜனாசாவுடைய தொழுகை அல்லாத ருக்கு சுஜூது கொண்டு மற்ற தொழுகையா இருக்கணும். அடுத்து நாலாவது, மக்கானே முத்தஹீதா இருக்கணும், ஒரே மாதிரியான இடத்துல ரெண்டு பேரும் சரிசமமா நிக்கணும். அடுத்து அஞ்சாவது, இடையில திரைமறைவு இருக்கக்கூடாது, திரைமறைவு இருக்கக்கூடாது. ஆறாவது, ஆண் சைக்கினை பண்ணியிருக்கணும், ஆனா ஆணும் சைக்கினை செய்யல, இது ஒரு விஷயம். ஏழாவது, இமாம் இந்த பெண்ணுக்கு நான் சேர்த்து தொழுவிக்கிறேன் என்று நியத்து வச்சிருக்கணும், இதுவும் நடக்கல. அப்போ இந்த விஷயம், இந்த 7 சூரத்துகள் இருந்தாதான் ஒரு ஆணுடைய தொழுகை ஃபாசிதாக ஆகிவிடும். ஹரம் ஷரீஃப்ல நம்ம பார்க்கணும், காபத்துல்லால, மஸ்ஜித் நபவியில தனிப்பட்ட இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருந்தும் கூட பெண்கள் பிடிவாதமாக ஆண்களுடைய சஃப்புகள்ல வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அங்க முசல்லிகள் செய்யக்கூடிய கடமை, தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி வலப்புறம் இடப்புறமாக கண்காணிக்கணும், பார்க்கணும் யாரா பெண்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கறது பார்க்கணும். நின்றா உடனே இவர் நவுந்துரணும், இல்லாட்டி அவங்கள நகர சொல்லணும், உடனே தக்பீர் கட்டக்கூடாது. இரண்டாவதாக சொல்றாங்க, ஹரம் ஷரீஃப்ல இருக்கக்கூடியவர் தக்பீர் கட்டி வந்து தொழுக ஆரம்பித்து விட்டார், இடையில ஒரு பெண்மணி பக்கத்துல வந்து நின்றாங்க அப்படின்னா இவர் இஷாரா பண்ணணும், என் பக்கத்துல நிக்காதீங்க போங்க அப்படின்னு. இஷாரா பண்ணி அந்த பெண்மணி நகரல அப்படின்னா இந்த தொழுகையாளி குற்றவாளியாக ஆக மாட்டார், அந்த பெண்மணி தான் குற்றவாளியாக ஆவால், அவர்களுடைய தொழுகை தான் முறியும் என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். இந்த விஷயம் கொஞ்சம் நீண்ட ஒரு பெரிய விஷயமாக இருந்ததனால் நாம நிதானமாக சொல்லியிருக்கிறோம். நேயர்கள், மாணவர்கள் இந்த இபாரத்தை 44வது சூரத்தை ரொம்ப கவனமாக புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அல் ஹாமிசு அல் அர்பஊன், 45வது முரித்தர்கள். வதுஹூரு ஔரதி மன் சபகஹுல் ஹதசு, வதுஹூரு ஔரதி மன் சபகஹுல் ஹதஸ், யாருக்கு ஹதஸ் ஏற்பட்டு விட்டதோ, சபக்கனா முந்திருச்சு, அதாவது ஏற்பட்டுருச்சு,
யாருக்கு ஹதஸ் உலு முறிவு ஏற்பட்டு விட்டதோ அத்தகைய ஒருவனுடைய மறைவிடம் வெளியாகி விடுதல். வலவிவ் துர்ர இலைஹி. வலவிவ் இந்த ஹம்சா வசலியாங்கிறதுனால நம்ம இப்படிதான் படிக்கணும். வலவிவ் துர்ர இலைஹி. அதன் பக்கம் அந்த தொழுகையாளி நிர்பந்திக்கப்பட்டாலும் சரியே. அதாவது ஹதஸ் ஏற்பட்டுருச்சுன்னா உடனே ஒலு செஞ்சுட்டு வந்து பினா செய்யலாம், தாராளமா கூடும். அதே தொழுகையோட கண்டினியூட்டி பண்ணிக்கலாம். ஷர்த் என்னன்னா இடையில யார்ட்டையும் பேசக்கூடாது, குரான் ஓதக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது. நேரா போனோம், நேரா ஒலு செய்யணும், உடனே அந்த தொழுகையில கண்டினியூவா வந்து சேர்ந்துக்கலாம். ஆனா இங்க என்ன பண்ணிட்டாருன்னா, ஹதஸ் ஏற்பட்டவரு, ஹதஸ் ஏற்பட்டது மட்டும் இல்லாம அவருடைய அவுரத்து வெளியாயிருச்சு. அது நிர்பந்தமான சூழ்நிலையில வந்தாலும் சரி, நிர்பந்தம் இல்லாம வந்தாலும் சரி, அதன் பக்கம் நிர்பந்திக்கப்பட்டாலும் சரியே. இந்த வா வசூலியா. அப்ப நிர்பந்திக்கப்பட்டாலும் சரியே, இவருடைய அவுரத்து வெளியே வந்துருச்சுல்ல, வெளியே தெரிஞ்சிருச்சுல. இந்த வெளியே தெரியுதல் இவருடைய தொழுகையை ஃபசாதாக்கிருச்சு. இனிமே இவர் பினா செய்யக்கூடாது. மாறாக என்ன செய்வார்? ஆரம்பத்திலிருந்து தொழுவார். உதாரணமா சொல்றாங்க, நிர்பந்தத்திற்கு ஒரு உதாரணம் பாருங்க. நிர்பந்தத்தினால கஷ்மி அவுரத் எப்படி ஏற்படும்? கஷ்பில் மர்அதி ஸிராஅஹா லில்வுதுஇ. ஒரு பெண்மணி தன்னுடைய குடங்கையை திறந்து விடுதல். லில்வுதுஇ, உதுவுக்காக வேண்டி. ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க? உதுவுக்காக வேண்டி தன்னுடைய முழங்கை குடங்கை திறந்துட்டாங்க. இது அவுரத்து தானே, பெண்மணி திறக்க கூடாது அல்லவா? அப்ப இந்த மாதிரி திறந்தது உது செய்வதற்காக திறந்தாங்க. அவன் ஒன்றும் தப்பு செய்யல. உது செய்யும் போது முழங்கையை கழுவணும்ல, அதுக்காக வேண்டி தன்னுடைய குடங்கையை திறந்து வைத்தது. இவர்களுடைய அவுரத்து வெளியாகினதுனால தொழுகை ஃபசாத் ஆயிருச்சு. இவர்கள் ஆரம்பத்திலிருந்து மீண்டும் தொழுவார்கள், பினா செய்ய மாட்டார்கள். அப்படிங்கிறத கவனிக்கணும். அடுத்து பாக்குறீங்க, அஸ்ஸாதிசு வல் அர்பஊன் 46வது விஷயம். வகிராஅத்துஹு, அந்த தொழுகையாளி குர்ஆன் ஓதி விடுதல். ஸாஹிபன், செல்லக்கூடிய நிலையில். அவ் அல்லது ஆயிதன், திரும்பி வரக்கூடிய நிலையில். லில் உதுஇ, உதுவுக்காக, உதுவுக்காக போகும் பொழுதோ அல்லது உதுவை முடித்து திரும்பி வரும் பொழுதோ குர்ஆன் ஓதக்கூடாது. இது கூடாது இல்ல. குர்ஆன் இடையில ஏன் ஓதுறாரு? இவர் போகணும், உது செய்யணும், உடனே வந்து பினா செஞ்சிடணும். ஆனா இவர் போகும்போது இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த நேரத்துல உது இல்லாத நிலையில் இவர் குர்ஆன் ஓதி இருக்கிறாரு. அப்ப உது இல்லாத நிலையில் குர்ஆன் ஓதியது ஒரு தொழுகையாளிக்கு கூடாதல்லவா? எனவே கூடாத ஒரு செயலை செஞ்சதுனால இவருடைய தொழுகை பாசிதாயிருச்சு, தொழுகை முறிஞ்சிருச்சு. இவர் இனிமே பினா பண்ணக்கூடாது, ஆரம்பத்திலிருந்து மீண்டும் சொல்ல வேண்டும். எனவே இடையில அந்த ஹதஸ் ஏற்பட்டவர் போகும்போது வரும்போது எக்காரணத்தை கொண்டு ஒண்ணுமே ஓதக்கூடாது. அமைதியாக போகணும், அமைதியாக வந்துடணும். இதுதான் முறை. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை தொழுகையினுடைய முறித்தல்களில் 46 விஷயங்களை பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் தொடராக வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.